தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் படம் வெளியாகி இருக்கிறது. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த படம் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, தற்போதைய நிலவரம் என்ன? பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த வினேஷ் போகத் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததன் காரணமாக தடை செய்யப்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு நீர் இழப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அங்கு இருக்கக்கூடிய இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் PT உஷா விளக்கம் தெரிவிக்கும் போது, நான் நேரடியாக சென்று வினேஷ் போகத்தை பார்த்துவிட்டு தான் தற்பொழுது வந்து விளக்கம் கொடுக்கிறேன் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படமானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. வினேஷ் போகத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய புகைப்படம், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் PT உஷா அவரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த புகைப்படமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது PT உஷா அவர்கள் தெரிவித்த போது மருத்துவமனையில் நலமாக இருக்கிறார், நீர் வறட்சி நீர் இழப்பு காரணமாகத்தான் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ஒரு தகவலை தெரிவித்த பிறகு மருத்துவரும் சில தகவலை தெரிவித்திருந்தார். அவருடைய உடல் எடையை குறைப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், பல்வேறு கட்ட முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். இரவு முழுவதுமே தூக்கம் இல்லாமல் நிறைய உடற்பயிற்சி மேற்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் முடி திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. அத்தோடு சேர்த்து அவர் அணியக்கூடிய உடையிலையும் எடை குறைப்பு செய்யப்பட்டிருந்தோம் என்ற பல்வேறு விதமான விளக்கம் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அவருடைய எந்த அளவிற்கு நீர் வறட்சி ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு முடி திருத்தம் செய்யப்பட்டிருந்ததா என்பதை புகைப்படத்திலிருந்து பார்க்கும் பொழுது முடி திருத்தம் செய்யப்படாத அளவுதான் தெரிகிறது. கடந்த காலிறுதி சுற்று போட்டியிலும் அரையிறுதி சுற்று போட்டியிலும் அவர் எப்படி விளையாடினாரோ அதோ போல்தான் தற்பொழுது புகைப்படத்திலும் அவர் காட்சியளிக்கிறார். அந்த விளக்கமும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு தலைமுடி வெட்டப்பட்டதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 100 கிராம் தான் எடை, 100 கிராமை குறைப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்ற கேள்விக்கான பதில்தான் அவருடைய தலைமுடி வெட்டப்பட்டது, அவர் அணியக்கூடிய ஜெர்சி, மல்யுத்தம் செய்யும் போது அவர் போடக்கூடிய ஆடையினுடைய எடை குறைக்கப்பட்டது, இரவு முழுவதுமே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது என்ற பல்வேறு விதமான விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் இந்த புகைப்படத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்றால் சில சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது வரை படம் மட்டுமே, அங்கே இருக்கக்கூடிய புகைப்படம் மட்டுமே, PT உஷா சந்தித்த புகைப்படம் மட்டுமே வெளியாக இருக்கிறது. அந்த புகைப்படமும் பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. சடையாண்டி, முன்னதாக ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவும் செய்தியாளர்களிடத்தில் விளக்கம் அளித்திருந்தார். அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக அவர் முன்னே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும், இது தொடர்பாக மற்ற முன்னாடி போட்டிகளில் பங்கேற்றிருந்த ஒலிம்பிக் வீரர்கள் தரப்புல எல்லாம் என்ன சொல்லப்படுது சடையாண்டி? நிச்சயமா மற்ற நிறைய வீராங்கனைகள் வந்து வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதில் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூட வேண்டிய ஒரு பதிவாக முன்னாள் குத்துச்சண்டை வீரரும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவருமான விஜேந்திர சிங் பதிவிட்ட கருத்து மிகவும் பேசுபொருளாகி இருக்கிறது. 100 கிராம் எடை என்பது ஒரு பொருட்டல்ல, அவருக்கு பின்னால் பல்வேறு சதி நடந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த கருத்திற்கு பிறகுதான் இந்த மாதிரி அங்கிருந்து பாரிஸிலிருந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விளக்கம் எல்லாம் வழங்கப்பட்டது. அந்த விளக்கத்தின் போதுதான் மருத்துவர் அங்கிருந்து தெரிவித்த கருத்துப்படி போட்டி முடிந்ததற்கு பிறகு இயல்பாகவே எடை கூடும், அப்படி இயல்பாக எடை கூடுவது அல்லாமல் இவருக்கு 200 கிராம் 300 கிராம் கூட வேண்டிய இடத்தில் 2 கிலோ 3 கிலோ கூடியிருக்கிறது என்பது போன்ற ஒரு விளக்கத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இது போன்ற நிகழ்வு நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகமும் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. வினேஷ் போகத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் உடன் நிற்கும் என்று பல்வேறு விளையாட்டு வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சர்வதேச மல்யுத்த சங்க தலைவரிடம் கேள்விகள் எழுக்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சார்பாக 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததன் காரணமாக ஏன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்பது போன்று அதற்கு அவர், வினேஷ் போகத்திற்காக நம்மால் விதிமுறையை மாற்ற முடியாது, இயல்பான எடை இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களைத்தான் நம்மால் அனுமதிக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். எனவே இது போன்ற முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பதில்கள், முரண்பாடான கேள்விகள் பல்வேறு சந்தேகங்களை தான் ஏற்படுத்தியிருக்கே தவிர சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கரராக இருக்கிறது. 50 கிலோ என்றால் 50 கிலோ தான்.
1 கிராமோ 2 கிராமோ கூடினால் அது விதிமுறைக்கு புறம்பானதுதான். இயல்பான எடை இருக்கக்கூடிய வீரர்களை மட்டும்தான் போட்டியில் பங்கேற்போம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு சந்தேகங்களும் ஏற்பட்டிருக்கிறது, மேலும் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 5000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் கென்ய வீராங்கனை வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருந்தார். அப்பொழுது ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது எதிரணி மற்ற சக வீராங்கனையிடம் சில மோதல்கள், சில தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக போட்டி முடிந்தவுடனேயே அவருடைய வெள்ளிப்பதக்கமானது பறிக்கப்பட்டது. அந்த பறிக்கப்பட்ட போது கென்ய அரசு, கென்ய நாட்டினுடைய ஒலிம்பிக் சங்கம், கென்ய வீரர்கள் அனைவருமே போராட்டத்தில் இறங்கி இது முழுக்க முழுக்க யதார்த்தமாக நடந்தது, இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது, விளையாட்டு வீரர்கள் மிக நெருக்கமாக ஒரே இடத்தில் ஓடும் பொழுது இது போன்ற சில தள்ளுமுள்ளுகள், சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும், எனவே இதனை காரணம் காட்டி நீங்கள் வெள்ளி பதக்கத்தை பறிக்கக்கூடாது என கென்ய அரசும் சரி கென்ய நிர்வாகமும் சரி மேல்முறையீடு செய்து அந்த பதக்கத்தை அவர்கள் திரும்பி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே கென்ய அரசால் செய்ய முடிந்ததை இந்த 100 கிராம் எடை குறைப்பில் ஏன் இந்திய அரசால் செய்ய முடியவில்லை என்ற பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.